நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்ம பெரியோர்கள் அந்த காலத்திலேயே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். காரணம், இந்த மாசி மகம் அன்றுதான் கும்பகோணத்தில் வீட்டிற்கும் கும்பேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அருகிலுள்ள மாசி மக குளத்தில் சுவாமி அம்பாலும் நீராடியார்கள் என்ற ஐதீகம் கூறப்படுகிறது. அப்படி இந்த சுவாமி அம்பாள் அங்கே ஸ்தானம் செய்த காலத்திலே நாம் அங்கே போய் ஸ்தானம் செய்தால் நமக்கு பல கஷ்டங்கள் நீங்கி நல்ல இன்ப வாழ்க்கை அடையலாம் என்று பெரியவர்கள் கூறுகின்ற வகையிலே நமது ஆலயத்தில் இன்று நமது ஆலயத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர சுவாமி ஆலய நிதி முழுவதை வளமாக வந்து அங்கு நமது ஆலயத்தின் முன்புறத்தில் வீட்டிற்கும் தெப்பக்குளமாக அமைக்கப்பட்ட அந்த குளத்தில் சுவாமி அம்பாலும் அங்கே நீராடி பிறகு விசேஷ தீபாவளி நடைபெற்று உங்களுக்கெல்லாம் இந்த உறுதி பிரசாதங்கள் வழங்கப்படும். எல்லோரும் அதனை தொடர்ந்து அந்த தீர்த்தத்தை வீட்டிலே கொண்டு போய் வீட்டில் தெளிக்கலாம், இல்லை குளிக்கலாம். அந்த சுவாமியும் அம்பாலும் நீராடுகின்ற ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அவையால் சற்று நேரத்தில் அந்த வைபவம் நமது ஆலயத்தில் சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. அதனை தொடர்ந்தாற்போல் வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 அன்று சனிப்பெயர்ச்சி நமது ஆலயத்தில் மாலை மணி 4 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பமாகி 7 மணிக்கெல்லாம் விசேஷ பூஜை நடைபெறும். சனி பகவான் கும்பராசியை மீனராசிக்கு பார்வையிட இருக்கின்றார். ஆகையால் அனைத்து ராசியர்களும் உங்களை தங்களை பெயரை பதித்து கொண்டே ஹோமத்தில் நடந்த எல்லாவித நிபுணமான நன்மை பெற்று சுற்றுவாழுமாறு வேளையில் ஆணைய நிர்வாகம் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கும் பௌர்ணமி தேதி உண்டு. நாளை மலேசியா நாட்டில் சந்தன கிராமம் மாலை மணி 4 மணிக்கெல்லாம் ஆரம்பமாகும். இரவு 10:28 வணக்கம். மிகவும் சிறப்பாக ஆலய குருக்கள் மாசி மகத்தை பற்றி பேசினார்கள். இன்றைக்கி மாசி மகம் திரளாக வர வேண்டும் நண்பர்களே. மாசி மகம் ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றது. மெந்தகாத்திரி சுப்பிரமணிய ஆலயத்தில் திரளாக வாருங்கள். மிகவும் ஒரு அருமையான ஆலயம், பார்க்கக்கூடிய ஆலயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. ஜெய் ஆதிபராசக்திக்கு வேல். ஜெய் ஆதிபராசக்தி ஜெய்.